இதெல்லாம் வருகைக்கான அடையாளம். இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் எப்போ வரும் தெரியாது. அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியா. சோ இந்த காலகட்டத்தில் அந்த வருகை வரும். இயேசு கிறிஸ்துவை நெடுநாள் காத்திருக்கிற அந்த நாள் வரப்போது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதே மாதிரிதான் 300 வருஷம் ஏனோக்கு சொல்லிட்டு இருந்தார். 1000 பரிசுத்தவான்கள் தேவன் பூமியை நியாயத்திற்க வருகிறார், எவனும் கேட்கல. அப்புறம் ஒரு 500 வருஷம் சவுண்டே இல்ல, அமைதியா இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தன் எழும்புறாரு, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. உலகம் அழிய போது, பேழை கட்டுறோம், அடையாளத்தை பாருங்க, தேவன் சொன்ன மாதிரி கட்டுறோம், வாங்க. ஒரு வயல வரல, சிலராகிய 8 பேர் மாத்திரம். வசனம் சொல்லுது. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். 500வது வருஷம் சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றார். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாசம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஆதியாகமம் 7:11 சொல்லுது. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஆனால் ஒருத்தன் கூட பேழைக்குள்ள வரல. காரணம் என்ன? அசட்ட சொன்னாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்.